ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பைனாமியல் தியரம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அகைன் எப்படி எத்தனை கொஸ்டின் வருது, இதோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆக்சுவல் கான்செப்ட் குள்ள போகலாம். ஸோ தட் இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி எந்தெந்த மாதிரி கொஸ்டின் வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுல வந்து கண்டிப்பா வந்து பெட்டரா இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க பார்த்தோம்னா 4.26% வெயிட்டேஜ் இருக்கு இந்த டாபிக்கு. அதே மாதிரி எந்தெந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த இயர்ஸ் எந்தெந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா வந்து 2024ல வந்து இந்த 1+x⁴n அப்படின்றத வந்து விரிவாக்கம் செஞ்ச அதுல வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி அது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா தான் இருக்கு. ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2023ல வந்து அதே மாதிரி பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஜெனரல் டேர்ம் அப்படின்றதுல, அதாவது NC 2r-1 வந்து r is equal to 1 to n சமேஷன் பண்ணா வந்து அது வந்து 2n-1 தரும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். நம்ம படிக்கிற பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். ஸோ இது தெரிஞ்சா நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும் அந்த கொஸ்டினை. ஸோ அந்த கொஸ்டினும் வந்து ஆவரேஜா இருந்திருக்கு. அதே மாதிரி 2022ல வந்து இந்த 1+x⁴n அப்படின்ற எக்ஸ்பான்ஷன்லேயே வந்து இந்த மாதிரி NC1, அதாவது i is equal to 1 to n சமேஷன் பண்ணா 2n அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து ஆவரேஜ் டிஃபிகல்ட்டி அப்படின்றதுதான் பாக்குறோம் நம்ம. இப்போ 2021ல பார்த்தா வந்து இப்போ எக்ஸ் அப்படின்றத வந்து x-1+1 அப்படின்னு எழுதிட்டு, இப்போ அகைன் வந்து இது ஒரு x+a⁴n எக்ஸ்பான்ஷன்ல இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகைன் இது வந்து ஆவரேஜ் டிஃபிகல்ட்டி. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்மோஸ்ட் ஈஸி டு ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ அதனால இதுல மெயினா வந்து இந்த மாதிரி மெயின் ஃபார்முலாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளால ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட முடியும். மற்றபடி லாஜிக், அதாவது ரொம்ப கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த டாபிக்ல அப்படி எதுவும் இல்லை. ஃபார்முலாஸ் இருந்தாலே நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பைனாமியல் தியரம், அதாவது ஈருறுப்பு தேற்றம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஈருறுப்பு அப்படின்னா வந்து 2 டேர்ம் இருக்கிறது தான் வந்து நம்ம ஈருறுப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வச்சு ஒரு தியரம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அதுவே வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ், அதாவது நேர்குறியுள்ள அட்டவணை ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈருறுப்பு தேற்றம் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ், அதாவது பயன்பாடுகள் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேர்குறியுள்ள அட்டவணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எதிர்குறியுள்ள இல்லைன்னா விகிதமுறு, அதாவது நெகட்டிவ் இல்லைன்னா ரேஷனல் இண்டெக்ஸ் இருந்தா வந்து எப்படி சால்வ் பண்றது, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக் இண்டக்ஷன், அதாவது கணித தொகுத்தறிதலின் கொள்கை அப்படின்றத வந்து இது வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால இந்த பிரின்சிபலை பார்க்க போறோம் கடைசியா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைனாமியல் தியரம் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பைனாமியல் தேற்றம் அப்படின்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு x+y⁴n அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து நம்ம எப்படி விரிவாக்கம் செஞ்சு எப்படி எழுதலாம் அப்படின்றதுதான் வந்து பைனாமியல் தியரம் அப்படின்றது. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு டேர்மும் வந்து a × x⁴b × y⁴c அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்க ஒரு கண்டிஷன் என்னன்னா b+c வந்து n-ஆ இருக்கணும் இல்லையா. இந்த n என்னன்னா வந்து அகைன் x+y⁴n அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அந்த n தான் வந்து இந்த n. ஸோ b+c வந்து அகைன் n-ஆ இருக்கணும். அதே மாதிரி இந்த ஏன்னு இருக்கு இல்லையா, இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து n வேல்யூ மேலேயும் b வேல்யூ மேலேயும் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து இந்த a வேல்யூ மாறும். ஸோ இந்த a அப்படின்றத தான் வந்து நம்ம பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது பைனாமியல் தேற்றம் என்பது ஒரு பைனாமியலின் அடுக்குகளை இயற்கணித விரிவாக எழுதும் முறையை குறிக்கிறது. அதாவது x+y⁴n அப்படின்றத ஒரு கூட்டுத்தொகையாக விரிவாக்கம் செய்யலாம். அதாவது வந்து சம் யூஸ் பண்ணி வந்து நம்மளால வந்து இதை விரிவாக்கம் செய்ய முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதை வந்து a × x⁴b y⁴c அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதே மாதிரி b+c வந்து n-ஆ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த a அப்படின்றத வந்து நம்ம வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ட், அதாவது பைனாமியல் கெழு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம்.
ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைனாமியல் தியரம் இது என்ன தியரம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈரறுப்பு கோவை அதாவது பைனாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ இது வந்து என்னன்னா வந்து 2 உறுப்புகளை கொண்ட இயற்கணித கோவை. அதாவது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்ல எத்தனை டேர்ம் வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த எக்ஸ்பிரஷன்ல 2 டேர்ம் இருக்கோ அதுதான் வந்து நம்ம வந்து ஈருறுப்பு கோவை அதாவது பைனாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈருறுப்பு கோவைனா இந்த 2 டேர்ம் நடுவில் எதர் பிளஸ் ஆர் மைனஸ் மாதிரி 2 டேர்ம் வந்து நம்ம சேர்த்து எழுதும் போது அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி என் அப்படின்றது வந்து ஒரு நேர்ம முழு எண்ணாக அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்தா எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷனை வந்து NC0 எக்ஸ் பவர் என் பிளஸ் NC1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 a பிளஸ் ஆன் லாஸ்ட் டேர்ம் வந்து NCn a பவர் n அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன்ல எழுதலாம். ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து NC0 அதாவது NC0 அப்படின்றது வந்து இங்க கோஎஃபிஷியன்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா ஏன்னு இருந்தது இல்லையா? ஸோ அந்த ஏ தான் வந்து இங்க வந்து NC0. ஓகேவா? ஸோ NC0 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் நெக்ஸ்ட் NC1 அதே மாதிரி கடைசி டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து NCn. ஸோ சி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல பார்ப்போம். ஸோ NCR அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன் வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் வந்து NCR அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ NC0னா அது வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் 0 ஃபேக்டோரியல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுதான் அதோட வேல்யூ. ஸோ அந்த மொத்தமா நம்ம ஃபேக்டோரியல் டிவைட் பை ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதாம நம்ம வந்து NC0 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இது வந்து NC0. அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸ் ஏ அப்படின்னு 2 இருக்கு. ஸோ எக்ஸோட பவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து எக்ஸ் பவர் n அப்படின்னு இருக்கும். செகண்ட் டேர்ம்ல எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ எக்ஸோட பவர் அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் வந்து nல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தோம்னா ஏ அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஏ இல்ல அப்பனா அது என்ன அர்த்தம்? ஏ வந்து பவர் வந்து இங்க 0. ஸோ ஏ வந்து 0 பவர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி டேர்ம் n வரைக்கும் போகும். அதாவது இந்த எக்ஸ்பான்ஷன் எப்படி எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சி அதாவது NC0 NC1 அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பவர் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது செகண்ட் டேர்ம் வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதுறோம். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனை வந்து சிக்மா r is equal to 0 to n NCR எக்ஸ் பவர் n மைனஸ் r a பவர் r அப்படின்ற மாதிரி சிம்பிளா எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து எக்ஸும் ஏயும் வந்து எதர் ரியல் நம்பர்ஸாவும் இருக்கலாம் அதாவது மெய் எண்களாகவும் இருக்கலாம் இல்லை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதாவது சிக்கல் எண்களாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன்ல பார்த்தோம்னா முதலிலிருந்தும் முடிவிலிருந்தும் சம தொலைவில் உள்ள உறுப்புகளின் கெழுக்கள் சமமாக இருக்கும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து 5வது டேர்ம் பாக்குறோம் அதே மாதிரி கடைசியில இருந்து 5வது டேர்ம் பாக்குறோம்னா அது ரெண்டுத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து முதல்ல இருந்தும் முடிவுல இருந்தும் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணிட்டே வந்தோம்னா அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் லாஸ்ட் டேர்முக்கும் கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இது சொல்லுது. ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இங்க வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன்னா டேர்ம்ஸ்லாம் அதே தான். அதாவது ஒன்று வந்து இந்த சி டேர்ம் அதே மாதிரி தான் இருக்கும். NC0ல இருந்து NCn வரைக்கும் போகும். அதே மாதிரி எக்ஸ் டேர்ம் வந்து எக்ஸ் பவர் nல இருந்து எக்ஸ் வரைக்கும் போகுது. அதே மாதிரி ஏ பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏ பவர் 0ல இருந்து ஏ பவர் n வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அது அப்படியே தான் இருக்கு. பட் ஆனா வந்து அங்க பாருங்க எல்லா டேர்முமே நம்ம வந்து பிளஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். பட் இங்க மைனஸ் அப்படின்னு வர்றதுனால எக்ஸ்பான்ஷன்லயும் மைனஸ் வரும். ஸோ அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து ஏ பவர் வந்து ஆடா இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து மைனஸ் வரும். அதுதான் வந்து எக்ஸ்பான்ஷன்ல வரும்போது. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா ஏ பவர் 1ன்னு வர இடத்துல வந்து மைனஸ் வருது. அதே மாதிரி n வந்து என்ன ஆடோ ஈவனோ அப்படின்றத பொறுத்த மாதிரி அது வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜென்ரலா கடைசி டேர்மை வந்து -1 பவர் n இன்டூ NC n இன்டூ a பவர் n அப்படின்ற மாதிரி எழுதுவோம்.
ஸோ இப்போ வந்து ஜென்ரல் டேர்ம்ஸ் பார்த்துட்டோம், அதாவது எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் அப்படின்ற எக்ஸ்பான்ஷன் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 பிளஸ் எக்ஸ் பவர் என் அப்படின்ற எக்ஸ்பான்ஷன் பார்ப்போம். ஸோ இது வந்து புதுசா எதுவும் நம்ம படிக்கல, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்றதுல அந்த எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ் பிளேஸ்ல 1 போட்டுட்டு ஏ பிளேஸ்ல எக்ஸ் போடுறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ அப்படி போட்டா வந்து நம்மளுக்கு வந்து என்சி நாட் பிளஸ் என்சி 1x பிளஸ் என்சி 2x ஸ்கொயர், அதே மாதிரி லாஸ்ட் வந்து என்சிஎன் எக்ஸ் பவர் என் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்னு எடுத்தா அதுல மொத்தமா வந்து நம்மளுக்கு n பிளஸ் 1 டேர்ம்ஸ் இருக்கு, அதாவது n பிளஸ் 1 உறுப்புகள் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பவர் என். இங்க வந்து என் அப்படின்றது வந்து ஒரு நேர்ம முழு எண், அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பவர் என்ல வந்து நம்மளுக்கு வந்து n பிளஸ் 1 இன்டூ n பிளஸ் 2 டிவைடட் பை 2 அப்படின்ற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அந்த எக்ஸ்பான்ஷன்ல. ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்ற எக்ஸ்பான்ஷன்ல வந்து நம்மளுக்கு n பிளஸ் 1 டேர்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஹோல் பவர் என் அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு n plus 1 into n plus 2 divided by 2 terms இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, அதாவது இதுல வந்து சிம்பிளா இல்ல, ரெண்டு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, அதை சம் பண்றோம் நம்ம திரும்பியும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என், இது வந்து நம்ம சிம்பிளா ஏற்கனவே இந்த ஒவ்வொன்றோட தனித்தனியா எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணா நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். ஸோ ஆனா இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி டேரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம திரும்பியும் ஒவ்வொன்றையும் எழுதி சம் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம சிம்பிளா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இங்க வந்து n அப்படின்றது வந்து ஒரு ஈவன் நம்பரா இருந்தா, அதாவது ஒரு இரட்டை எண்ணா இருந்தா அது வந்து n பிளஸ் 2/2 அப்படின்ற நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஆட் நம்பரா இருந்தா இதுல வந்து n பிளஸ் 1 டிவைடட் பை 2 நம்பர் ஆஃப் உறுப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்னாடி வந்து எக்ஸ் பிளஸ் ஏ பவர் n பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் n அப்படின்றதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் உறுப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். இதுல வந்து எக்ஸ் பிளஸ் ஏ பவர் n மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் n அப்படின்றதுல வந்து n வந்து இங்க வந்து இரட்டை எண்ணா இருந்தா அதுல வந்து n/2 உறுப்புகள் இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி n வந்து இங்க வந்து ஆடா இருந்தா இங்க வந்து n பிளஸ் 1 டிவைடட் பை 2 நம்பர் ஆஃப் உறுப்புகள் இருக்கும் அப்படின்றது. ஸோ இங்க இது வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருந்தா நீங்க வந்து சிம்பிளா இதை எழுதி சம் பண்ண கிடைச்சிரும். ஆனா வந்து நம்ம எக்ஸாம்ல வந்து டைமும் ஒரு முக்கிய ஃபேக்டர் அப்படின்றதுனால சில டைம்ஸ் எங்கெங்கெல்லாம் சிம்பிளரா நம்மளால டக்குன்னு பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணா வந்து நம்மளுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும், அதாவது டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்றதுனால இதெல்லாம் வந்து ஈஸியா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுட்டா நம்ம டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணிடலாம். நம்ம வந்து இதையும் தனித்தனியா எழுதி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது நம்மளுக்கு. ஸோ இதான் வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் டேர்மும் மிடில் டேர்மும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன்ல ஆர் பிளஸ் 1th டேர்ம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்து என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்டூ ஏ பவர் ஆர். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என்ல வந்து ஆர் பிளஸ் 1th டேர்மா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா வந்து டி 1 இருக்குமா, T1 அப்படின்னா ஆர் வந்து 0வா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து NC0 எக்ஸ் பவர் n ஏ பவர் 0வா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என்னோட ஜெனரல் டேர்ம் பார்க்கலாம். ஸோ அங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டேர்ம்ஸுமே வந்து பாசிட்டிவ். அதாவது எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என் அப்படின்றதுல வந்து மொத்தமாவே பிளஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம எக்ஸ்பான்ஷன்ல. ஸோ அதனால வந்து நம்ம சைனை பத்தி அவ்வளவா கண்டுக்க வேணாம். பட் ஆனா எக்ஸ் மைனஸ் ஏ பவர் என் அப்படின்றதுல வந்து பிளஸும் வரும் மைனஸும் வரும். ஸோ எங்க மைனஸ் வரணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து -1 பவர் ஆர் அப்படின்ற ஒரு டேர்மும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர் அப்படின்றது ஒண்ணுதான் ரெண்டுத்துலயும் ஜெனரல் டேர்ம்ன்றது. நெக்ஸ்ட் வந்து
அதாவது வந்து மிடில் டேர்ம் ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து மிடில் டேர்ம் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா இப்போ n அப்படின்றது வந்து ஒரு இரட்டை எண்ணா இருந்தா, அதாவது ஈவன் நம்பரா இருந்தா அதோட மிடில் டேர்ம் வந்து n/2 + 1 டேர்ம் தான் வந்து மிடில் டேர்மா இருக்கும். ஸோ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அகைன் வந்து tr+1 அப்படின்ற ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இதே வந்து n வந்து ஒற்றை எண்ணா இருந்தா, அதாவது வந்து ஆட் நம்பரா இருந்தா இதுல வந்து 2 மிடில் டேர்ம் இருக்கும். இப்போ வந்து ஒரு மிடில் டேர்ம், அதாவது n வந்து ஈவனா இருந்தா எப்படி ஒரு மிடில் டேர்ம் இருக்கோ அதே மாதிரி n வந்து ஆடா இருந்தா 2 மிடில் டேர்ம் இருக்கும். இதை வந்து நீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எழுதி பார்த்தாலே ஈஸியா தெரியும். சோ அந்த எந்தெந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தா n+1/2 டேர்மும் n+3/2 டேர்மும் வந்து ரெண்டுமே வந்து மிடில் டேர்மா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், முன்னாடியே பார்த்தோம். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து முதல்ல இருந்து நம்மளால அந்த கோஎஃபிஷியன்ட் பார்த்துட்டு வந்தா, அதே மாதிரி முடிவுல இருந்து நம்மளால கோஎஃபிஷியன்ட் பார்த்துட்டு வந்தா, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து 5வது டேர்மும் லாஸ்ட்ல இருந்து 5வது டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுமே ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கேயும். அதாவது முடிவுல இருந்து வந்து p+1 டேர்ம் அப்படின்றது வந்து தொடக்கத்துல இருந்து n-p+1 டேர்மா இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு டேர்மை வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் ஆக்கணும்னா, அதாவது வந்து அந்த டேர்ம்ல எக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து இந்த ஜெனரல் டேர்ம்ல ஆர் இருக்கு இல்லையா, அந்த ஆரை வந்து நம்ம என்னு போட்டுடணும். அதாவது x+a⁴n அப்படின்றதுல வந்து NCN a⁴n அப்படின்ற டேர்ம்ல எக்ஸே இல்லை. ஸோ அதாவது இந்த ஆர் பிளேஸ்ல நம்ம வந்து n போட்டா நம்மளுக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். அந்த அதாவது ஜெனரல் டேர்ம்ல வந்து நம்ம ஆர்ன்ற வேல்யூல n போட்டா அந்த டேர்ம் கிடைக்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸே இருக்காது. அதாவது தட் டேர்ம் வந்து வில் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். அதாவது நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து ஈஸியா போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் r+1 r+2 டேர்ம். இப்போ 1+x அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன்ல 1+x⁴n அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன்ல வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் r+1 and r+2 டேர்ம் அப்படின்றது வந்து ஏபில இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து n² - 4r+1 into n + 4r² வந்து will be equal to 2 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு என்னடா இது எப்படி வந்தது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏபி அப்படின்னா என்ன, இப்போ ஏபிசி 3 நம்பர் ஏபில இருக்குன்னா 2b is equal to a+c அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். இப்ப வந்து r+1 r+2 டேர்ம் வந்து ஏபில இருக்குன்னா அப்பனா ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி டிஆர், நம்ம இப்பதானே tr+1 பார்த்தோம், இப்போ tr+1 tr+2 எழுதிக்கோங்க. அதே மாதிரி 2 into tr+1 is equal to tr+tr+2 அப்படின்றத வந்து நம்ம எழுதிட்டு ஒவ்வொரு டேர்மோட எக்ஸ்பான்ஷன் ஃபுல் ஜெனரல் டேர்ம்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டேர்ம் எழுதி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். n² - 4r+1 into n + 4r² is equal to 2 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து ஜெனரல் டேர்ம் மிடில் டேர்ம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டஸ்ட் டேர்ம் பார்க்கலாம். அதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து இதுல வந்து கிரேட்டஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். இதுல வந்து இப்போ வந்து ஆர்த் டேர்ம் அப்படின்னு வந்து டிஆர் அப்படின்னு இருந்தா, அதே மாதிரி r+1 டேர்ம் வந்து tr+1 அப்படின்னு இருந்தா அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரேஷியோ என்ன வருது அப்படின்னு பாக்குறோம். ஸோ tr+1 அப்படின்றது வந்து NCR x⁴r. இதே மாதிரி TR வந்து NCR - 1 into x⁴r - 1. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது NCR வந்து n⁴r into n - r⁴. அதே மாதிரி NCR - 1 வந்து n⁴ divided by r - 1 into n - r +1 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா நம்மளுக்கு வந்து n - r+1 by r into x அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இங்க வந்து இப்போ tr+1 அப்படின்றது தான் வந்து கிரேட்டஸ்ட் டேர்ம் அப்படின்னா அது வந்து எல்லா மற்ற டேர்மோட அதிகமா இருக்கும். ஸோ tr+1 will be greater than or equal to tr. ஸோ tr+1 divided by tr வந்து greater than or equal to 1 இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து tr+1 by tr வந்து இப்பதான் பார்த்தோம், n - r+1 by r into x அப்படின்றது. ஸோ அது வந்து 1ஓட அதிகமா இருக்கும். ஸோ r வந்து will be less than or equal to n+1 divided by 1 plus mod x into mod x.
ஸோ இப்போ வந்து நம்ம என் எக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுக்குற மாதிரி அந்த நம்பர்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா அது எய்தர் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இன்டீஜர் வேல்யூவா வரும், இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவா வரும். அதாவது 5-ஆ இருக்கலாம், 5.3-ஆ இருக்கலாம் இல்லையா? ஸோ அது வந்து எய்தர் பியூர் இன்டீஜரா இருக்கா, இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனும் கலந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அகைன் அதோட கிரேட்டஸ்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் பிளஸ் எஃப், அதாவது வந்து அது பியூர் இன்டீஜரா இல்லாம ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா டி எம் பிளஸ் ஒன் தான் வந்து அந்த எக்ஸ்பிரஷனோட கிரேட்டஸ்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம், இந்த எம் அதாவது ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு பியூர் இன்டீஜர் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து டிஎம் அண்ட் டிஎம் பிளஸ் ஒன் ரெண்டுமே வந்து கிரேட்டஸ்ட் டேர்ம்ஸ், அதே மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த மிடில் டேர்ம், அதாவது மிகப்பெரிய கெழுக்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து எப்பவுமே மிகப்பெரிய கெழுக்கள், அதாவது கிரேட்டஸ்ட் கோஎஃபிஷியன்ஸ் வந்து அதோட நடு உறுப்புகளா தான் இருக்கும். அதாவது கோஎஃபிஷியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும், அதிகமாகும், நடுவுல அதிகமாகும், திரும்பியும் வந்து நடுவுல வந்தோடனே திரும்பியும் கோஎஃபிஷியன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்படிதான் வந்து கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ இருக்கும். ஸோ அதனால அதிகமா இருக்கிறது வந்து எப்பவுமே நடுவுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 1 + x பவர் n அப்படின்ற எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து 1 + x பவர் என்னோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்க வந்து NC0, NC1, NCn அப்படின்றது வந்து எக்ஸோட பல்வேறு அடுக்குகளின் கெழுக்கள், அதாவது கோஎஃபிஷியன்ஸ். இதை வந்து நம்ம வந்து பைனாமியல் கெழுக்கள் அப்படின்னு சொல்றோம். இதை வச்சு நம்ம வந்து நிறைய கண்டிஷன் எழுதலாம். ஸோ அதாவது இங்க என்ன சொல்லலாம்னா வந்து NCR is equal to NCn-R அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு ஃபார்முலாவும் ஒன்னா தான் இருக்கும். இப்போ வந்து NCR அப்படின்றத வந்து நம்ம n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n-r ஃபேக்டோரியல்னு எழுதுறோமா. இதே NCn-R அப்படின்னா இருந்தாலும் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் இன்டூ r ஃபேக்டோரியல் அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். அதே மாதிரி இப்போ வந்து R1 R2 அப்படின்னு ஏதோ நம்மளுக்கு தெரியாத நம்பர் 2 இருக்குன்னா NCR-R1 is equal to NCR2 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா ரெண்டு அதாவது எய்தர் திஸ் இல்லைன்னா தட் வில் பி ட்ரூ அப்படின்ற மாதிரி நம்மளால இம்ப்ளை பண்ண முடியும். அதாவது R1 R2 அப்படின்ற ரெண்டு நம்பர் வந்து எய்தர் ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து R1 + R2 அப்படின்றது வந்து இது ரெண்டுத்தையும் சம் பண்ணா n அப்படின்றது வரலாம். ஸோ NCR1 is equal to NCR2 கொடுத்துட்டா நம்ம எய்தர் திஸ் இல்லைன்னா தட் அப்படின்றது மாதிரி இது ரெண்டுத்துல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்து உண்மையா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து NCR plus NCR minus 1 is equal to n plus 1 CR. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து NCR divided by NCR minus 1 is equal to n minus R plus 1 divided by R. நெக்ஸ்ட் R into NCR is equal to n into n minus 1 CR-1. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் எக்ஸாம்ல பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் வந்து எல்லாமே இதெல்லாம் யூஸ் ஆகும். கொஸ்டின்ஸ்ல நிறைய கண்டிப்பா யூஸ் ஆகும். NCR divided by R plus 1 is equal to n plus 1 CR plus 1 divided by n plus 1 அப்படின்றதும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டா நல்லது. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளால டக்குன்னு சால்வ் பண்ணி டைம் வந்து கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பான்ஷன்ல C0 plus C1 plus so on till Cn is equal to 2 power n. அதே மாதிரி இப்போ வந்து எல்லா கோஎஃபிஷியன்ஸும் எடுத்தா 2 power n. இதே எல்லா கோஎஃபிஷியன்ஸும் எடுக்காம வெறும் வந்து ஈவன் பிளேசஸ்ல இருக்கிறத மட்டும் எடுத்தா, அதாவது C0, C2, C4 அந்த மாதிரி ஈவன் பிளேசஸ்ல மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா ஆட் பிளேசஸ்ல மட்டும் இருக்கிறது, அதாவது C1, C3, C5 அதெல்லாம் மட்டும் எடுத்து சம் பண்ணா நம்மளுக்கு வந்து 2 power n minus 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அகைன் அதாவது எல்லாமே சம் பண்ணாம ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெறும் அப்படியே கோஎஃபிஷியன்ட் சம் பண்ணாம நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி சம் பண்ண, அதாவது C0 ஸ்கொயர் பிளஸ் C1 ஸ்கொயர் பிளஸ் C2 ஸ்கொயர் பிளஸ் so on till Cn ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தா நம்மளுக்கு வந்து 2n Cn அப்படின்னு கிடைக்கும். 2n Cn அப்படின்றது என்னது, 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்டூ n ஃபேக்டோரியல் தான் n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் வந்து C0 ஸ்கொயர் மைனஸ் C1 ஸ்கொயர்
plus c2 ஸ்கொயர் மைனஸ் c3 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எடுத்தா இது வந்து இப்போ ஒரே நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ n வந்து ஈவனா இருந்தா -1/n/2 இன்டூ nc n/2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இதே வந்து n வந்து ஆர்டா இருந்தா நம்மளுக்கு வந்து 0 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து c0 into cr plus c1 into cr plus 1 plus so on till cn minus r into cn அப்படின்னு எடுத்தா நம்மளுக்கு வந்து 2nc n minus r அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து 2n factorial divided by n minus r factorial into n plus r factorial அப்படின்ற வேல்யூ கொடுக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து c1 minus 2c2 plus 3c3 அதாவது இது வந்து சிக்மா மைனஸ் 1/r plus 1 ஆர் சிஆர் அப்படின்றத மாதிரி எல்லாத்தையும் சம் பண்ணா நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு டேர்மையும் எடுத்துக்கிறோம், அதை வந்து இப்போ c2-ஆ இருந்தா திரும்பியும் 2ஓட மல்டிப்ளை பண்றோம், c3-ஆ இருந்தா 3ஓட மல்டிப்ளை பண்றோம் இல்லையா. ஸோ அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0-வா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து c0 plus 2c1 plus 3c2 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸையும் நம்மளுக்கு வந்து சம் பண்ணா நம்மளுக்கு வந்து n plus 2 into 2^n-1 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் c0 minus c2 plus c4 minus c6 அப்படின்ற மாதிரி பண்ணா நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுக்கிறோம், ஆனா எல்லாத்தையும் சம் பண்ண நம்ம அங்க பண்ண மாதிரி. ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணா நம்மளுக்கு டேரக்டா 2^n-1 அப்படின்னு கிடைக்குது. இதே சம் பண்ணி லைக் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் டேர்ம் எடுத்தா நம்மளுக்கு வந்து ரூட் ஆஃப் 2^n into cos n π/4 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இங்க வந்து நம்ம ஆட் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம், அதே முன்னாடி ஈவன் டேர்ம்ஸ் எடுத்தோம் இல்லையா. இங்க ஆட் டேர்ம்ஸ் எடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் எடுத்தா நம்மளுக்கு வந்து ரூட் ஆஃப் 2^n sin n π/4 அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ், அதாவது என்னென்ன பயன்பாடுகள் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ரூட் ஆஃப் a plus b/n அப்படின்னு எடுத்தா நம்ம வந்து இது வந்து i plus f அப்படின்ற ஃபார்ம்ல எழுதலாம், அதாவது விரிவாக்கம் செய்யலாம். அப்படின்னா இங்க வந்து f அப்படின்றது வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கணும். அதே மாதிரி mod of a minus b ஸ்கொயர் வந்து k-ஆ இருக்கணும். அதே மாதிரி mod of root a minus b அப்படின்றது வந்து less than 1-ஆ இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கும் போது இது யூஸ் ஆகும். ஸோ இது அப்படியே பார்த்தா புரியாது, பட் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல பார்த்தா புரியும். ஸோ ஜஸ்ட் இந்த கண்டிஷன் பார்த்து வச்சுக்கோங்க, பட் கொஸ்டின்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு இது வந்து புரிய வரும். நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிலிட்டி, அதாவது வந்து இப்போ 1 plus ஆல்பா பவர் n அப்படின்ற ஒரு விரிவாக்கம் இருந்ததுன்னா 1 plus ஆல்பா பவர் n minus 1 அப்படின்றத வந்து கண்டிப்பா ஆல்பாவால டிவிசிபிளா இருக்கும், அதாவது ஆல்பாவால் வகுப்படும் என முடிவு செய்யலாம் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து கண்டிப்பா வந்து மல்டிபிள் ஆஃப் ஆல்பாவா இருக்கும் அப்படின்றதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி, அதாவது சில இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணும்போது இதை டைரக்டா எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போறாது, பட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற எக்ஸ்பிரஷனும் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1 plus x^n அப்படின்ற எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு வந்து n into 1 plus x power n-1 is equal to 0 plus nc1 plus 2 into x into nc2 plus so on last term வந்து n into ncn into x power n-1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை வச்சா வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து x is equal to 1 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து n into 2^n-1 is equal to nc1 plus 2^n c2 plus so on n into ncn அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும், அதாவது ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அந்த ஈக்குவேஷன் மட்டும் இல்லை, நம்மளுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா வந்து நம்மளுக்கு எப்படி பைனாமியல் தியரம் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நெகட்டிவ் இல்லைன்னா வந்து ரேஷனல் இண்டெக்ஸ் இருந்தா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். அதாவது n என்பது ஒரு விகிதம் ஒரு எண் மற்றும் x என்பது ஒரு மெய்யெண் என்க. மேலும் mod x வந்து less than 1-ஆ இருந்தா 1 plus x power n வந்து 1 plus nx plus n into n-1 divided by 2 factorial into x square plus n into n-1 into n-2 divided by 3 factorial into x cube அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் எழுதலாம். ஸோ அது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ். இது வந்து நெகட்டிவ் இல்லைன்னா ரேஷனல் இண்டெக்ஸ் இருந்தா இப்படிதான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்.
சோ இப்போ வந்து எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நேர்குறி மொழி, அதாவது பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்தா 1+x⁴n அப்படின்றதுல வந்து n+1 உறுப்புகள் இருக்கு. அதே மாதிரி அது வந்து முடிவான எண்ணிக்கையில இருக்கும் அப்படின்றதும், அதே மாதிரி n அப்படின்றது வந்து ஒரு எதிர்மறை முழு எண், அதாவது ஒரு நெகட்டிவ் இன்டீஜராவோ இல்லைன்னா வந்து ஒரு விகிதம் ஒரு எண், அதாவது ஒரு ரேஷனல் நம்பராவோ இருந்தாலோ அதுல வந்து முடிவிலா எண்ணிக்கையான உறுப்புகள் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படின்றது அகைன் ஒரு நேர்குறு முழுவா இருந்தா 1+x⁴n அப்படின்றதுல வந்து விரிவு அனைத்து எக்ஸ் மதிப்புகளும் செல்லுபடியாகும், அதாவது எல்லாமே வந்து வேலிடா இருக்கும். அதே மாதிரி எண் வந்து ஒரு எதிர்மறை முழு எண்ணாவோ இல்லைன்னா விகிதமுறு எண்ணாவோ இருந்தா 1+x⁴n அப்படின்றதுல வந்து விரிவுல வந்து மாடெக்ஸ் வந்து 1 என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யும் எக்ஸின் மதிப்புகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதாவது எங்கெங்கெல்லாம் மாடெக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்ற கண்டிஷன் உண்மையா இருக்கோ அந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் வேலிடா இருக்கும். நம்மளால எல்லா டேர்ம்ஸையும் வந்து வேலிடா எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் 1+x⁴ அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் இப்பதான் நம்மளுக்கு முன்னாடி ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ லைக் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணா 1 - x + x² - x³ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். அதே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி 1 - x⁻−1 அப்படின்ற இதுக்கு வந்து 1+x + x² + x³ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பான்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் 1+x⁻−2 அப்படின்னு இருந்தா அதுக்கு வந்து 1 - 2x + 3x² - 4x³ அப்படின்ற எக்ஸ்பான்ஷன் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் இன்டீஜர்ஸா இருந்தா எப்படி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான். அகைன் 1 - x⁻−2 அப்படின்னு இருந்தா 1+2x + 3x² + 4x³ அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைனாமியல் தியரம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் இருந்தா எப்படி எழுதுறது, நெகட்டிவ் இல்லைன்னா ரேஷனல் இண்டெக்ஸ் இருந்தா எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதே மாதிரி பாசிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளிகேஷன்ஸும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் பார்க்கலாம். இயற் கணிதத்தில் எண்ணை குறிப்பிட்டு வடிவமைக்கப்பட்ட சில முடிவுகள் உள்ளன. இங்கு n என்பது ஒரு மிகை முழு எண், அதாவது n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். இத்தகைய முடிவுகளை கணித தொகுத்தறிதலின் கொள்கை எனப்படும் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தால் நிரூபிக்க முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் வேல வந்து சில கொஸ்டின்ஸை வந்து நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த அந்த டெக்னிக்கை தான் வந்து நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பார்த்தா இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு மெயினா 3 ஸ்டெப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது வந்து ஐயின் தொடக்க மதிப்பிற்கு கூற்றை உண்மை என சரிபார்த்தல். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அது கரெக்ட் தானா அப்படின்ற மாதிரி பாக்குறது. நெக்ஸ்ட் வந்து கே, அதாவது கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐக்கு கூற்று உண்மை என கருதி அடுத்த முழு எண்ணான k+1க்கும் அது உண்மை என நிரூபித்தல். அதாவது ஒரு கண்டிஷன் மாதிரி எடுத்துக்கிறோம். அது வந்து கேக்கு உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது கேக்கு உண்மையா இருந்தா k+1க்கு அது உண்மையா இருக்கா, k+1க்கு உண்மையா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்றோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல, செகண்ட் ஸ்டெப்ல. சோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து எழுதுற மாதிரி மேற்படி 2 படிகளை இணைத்தல். அதாவது P(n) என்பது இயற்கை எண், அதாவது நேச்சுரல் நம்பரா இருந்தா நேச்சுரல் எண்ணை சார்ந்த ஒரு கூற்றாக இருக்கட்டும். அதாவது n வந்து ஒரு நேச்சுரல் நம்பரா இருந்தா P(1) உண்மை எண்ணல், அதாவது n is equal to 1 அப்படின்றது வந்து எண்ணும் போது P(n) வந்து உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எப்ப வந்து P(m) வந்து உண்மையா இருக்கோ P(m+1) வந்து கண்டிப்பா உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ அதாவது வந்து அகைன் P(m) வந்து உண்மையா இருந்தா P(m+1) கண்டிப்பா உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்றதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா
அதாவது ஆர் தொடர் முழு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ இதுல வந்து எப்பவுமே வந்து எம் ஃபர்ஸ்ட் ஒரு எம் இன்டீஜர்ஸ்க்கு இது உண்மையா இருந்தா கண்டிப்பா m+1 இன்டீஜர்ஸ்க்கும் அது வந்து உண்மையா தான் இருக்கும். ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்றது யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி இதுல வந்து 3 ஸ்டெப் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சு நம்ம வந்து ஸ்டெப்பா அப்ளை பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சம்மரி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பைனாமியல் தியரம் அப்படின்னா என்னென்ன பார்த்தோம். அதாவது x பிளஸ் ஒய் பவர் என்ன வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது தான் வந்து பைனாமியல் தியரம். ஸோ ஒவ்வொரு டேர்மும் a இன்டூ எக்ஸ் பவர் பி இன்டூ ஒய் பவர் சி அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. அதே மாதிரி b பிளஸ் சி வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸா இருக்கு. அதே மாதிரி b பிளஸ் சி பி அண்ட் சி வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அதாவது எதிர்மறையற்ற முழு எண்களா இருக்கு. அதே மாதிரி b பிளஸ் சி வந்து எண்ணா இருக்கு. நெக்ஸ்ட் ஏ அப்படின்றது வந்து ஈருறுப்பு கெழு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அதாவது பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்றோம். அதே மாதிரி ஏயோட வேல்யூ வந்து என் மேலயும் பி மேலயும் டிபெண்ட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். 2 டேர்ம் இருக்கிற எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி எய்தர் பிளஸ் இல்லைன்னா மைனஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி இணைக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த சம் பார்த்தா லைக் அதுல வந்து எத்தனை டேர்ம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ n வந்து ஈவனா இருந்தா இதுல வந்து n/2 டேர்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி n வந்து ஆடா இருந்தா இதுல வந்து n+1/2 டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் டேர்ம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டா அதுல ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். மிடில் டேர்ம் வந்து இப்போ ஆடா இருந்தா ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தா மிடில் டேர்ம் எப்படி எழுதுறது, ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தா எப்படி மிடில் டேர்ம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எது மிடில் டேர்மா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எது கிரேட்டஸ்ட் டேர்மா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எடுக்கும்போது எப்பவுமே நடுவுல இருக்கிறது தான் வந்து கிரேட்டஸ்ட் டேர்மா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த கிரேட்டஸ்ட் டேர்மா எப்படி கண்டுபிடிக்கிறது, எக்ஸாக்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஈருறுப்பு கெழுக்களின் பண்புகள் பார்த்தோம். அதாவது கோஎஃபிஷியன்ஸ் வச்சு என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பயன்பாடுகள் பார்த்தோம். அதாவது எப்படி எப்படி அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ரிலேஷன் ஆர்எஃப் காரணி தொடர்பு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிலிட்டி, அதாவது இப்போ 1+α பவர் n அப்படின்ற எக்ஸ்பான்ஷன்ல வந்து 1+α பவர் n-1 வந்து எப்பவுமே ஆல்ஃபால டிவிசிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி, அதாவது அந்த ஈக்குவேஷன் அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணாம நம்மளால வந்து கண்டிப்பா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற ஈக்குவேஷனும் வந்து நம்மளால ப்ராப்ளம்ஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணா லைக் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இண்டெக்ஸ்க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஒரு ரேஷனல் இண்டெக்ஸ் இருந்தா எப்படி இருக்கு, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைட்ஸ்ல பார்த்துருக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போய் கொஸ்டின்ஸ் சிலது பார்த்தா இன்னும் வந்து கிளியரா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து 1+ax பவர் n அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து 1+8x+24x³ அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ an வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளால எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம். ஸோ அதை வச்சு நம்மளால வேல்யூஸ் ஈக்குவேட் பண்ணி நம்மளால an வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ an வேல்யூக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து (1+ax பவர் n) அப்படின்றத வந்து இப்படி எழுத முடியும் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் 1+n/1 into ax plus n into n-1 divided by 1 into a square into x square அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த 1+ax பவர் n அப்படின்றது. ஸோ இதை வந்து அவங்க வந்து 1+8x+24x² அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்ற டேர்மை வந்து ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்மளுக்கு an அப்படின்னு இருக்கு, அதே ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்மளுக்கு 8 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ an is equal to 8 அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இதுல. அதே மாதிரி x² அப்படின்ற கோஎஃபிஷியன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணா n into n-1 divided by 2a² is equal to 2 into a² is equal to 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து na into n-1 into a அப்படின்றது வந்து நம்மளுக்கு 48 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 8 an அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஐ மீன் அதுல இருந்து கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ 8 into 8 minus a is equal to 48. a வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ a வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சதுனால n into a வந்து 8. ஸோ அதனால n வந்து 4 தான் இருக்க முடியும். ஸோ a வேல்யூ 2, n வேல்யூ 4 அப்படின்றத வந்து இதுக்கு ஆன்சர்.
ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் பவர் 2n அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதே மாதிரி 1 பிளஸ் எக்ஸ் பவர் 2n மைனஸ் 1 அப்படின்ற இன்னொரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என்னோட ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு அகைன் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n அப்படின்னு இருக்கணும்னா இதுல வந்து ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து 1 பிளஸ் எக்ஸ் பவர் 2n அப்படின்னு இருக்கிறதுல வந்து 2n cn இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து 2n cr 1 பவர் n மைனஸ் r இன்டூ எக்ஸ் பவர் ஆர் இல்லையா? ஸோ இந்த ஆர் வேல்யூ வந்து இங்க வந்து என்ன இருக்கணும். ஸோ 2n cn இன்டூ எக்ஸ் பவர் n. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 2n cn. அதே மாதிரி இன்னொன்னுல வந்து ஜெனரல் டேர்ம் வந்து 2n மைனஸ் 1 cr எக்ஸ் பவர் ஆர். ஸோ இங்க ஆர் வேல்யூ வந்து அகைன் இங்க என்ன இருக்கிறதுனால 2n மைனஸ் 1 cn அப்படின்றதான் வந்து அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இது ரெண்டுத்தோட ரேஷியோ தான் நம்ம என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து 2n cn டிவைடட் பை 2n minus 1 cn அப்படின்றது. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு c அப்படின்றது வந்து 2n factorial divided by n factorial into n factorial. அதே மாதிரி 2n minus 1 cn வந்து 2n minus 1 factorial divided by n factorial into n minus 1 factorial. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு வந்து கடைசியா 2:1 அப்படின்ற ரேஷியோ நம்மளுக்கு வருது. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் எப்படி எக்ஸாக்டா கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு டேரக்டா தெரிஞ்சா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் டேர்ம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலே இதுல வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதி நம்மளால டேரக்டா அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் வந்து 1 பிளஸ் 002 பவர் 12 இன் மதிப்பு 4ஆம் இடத்து தசமத்திற்கு, அதாவது ஃபோர்த் பிளேஸ் ஆஃப் டெசிமல் வரைக்கும் நம்ம வந்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஜென்ரலா இந்த கொஸ்டின் பார்த்தா என்ன பண்ணுவோம், மேபி 12 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுமோ அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் பைனாமியல் தியரம் இருக்கிறதுனால இதை வந்து நம்மளால சிம்பிளா வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 1 பிளஸ் 002 இருக்கு இல்லையா? ஸோ 1 பிளஸ் 002 அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம அதாவது 1.002 அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம வந்து 1 பிளஸ் 0.002 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து 1 பிளஸ் எக்ஸ் பவர் n அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் டேர்ம்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஸோ 1 பிளஸ் 12c1 இன்டூ 0.002 பிளஸ் 12c2 இன்டூ 0.002 பவர் 2 பிளஸ் 12c3 இன்டூ 0.002 பவர் 3 அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் எழுதுறோம். ஸோ இங்க வந்து ஸோ அதனால இங்க வந்து 4 டெசிமல் பிளேசஸ் தான் வேணும் அப்படின்றதுனால இன்னும் நிறைய டேர்ம்ஸ், அதாவது இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 4 டேர்ம் தவிர மேல போக போக அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வரும். பிகாஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும், 0.002 பவர் 4 இருக்கும். ஸோ அதோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிடும். நம்மளுக்கு இங்க 4 டெசிமல் பிளேஸ் தான் வேணும் அப்படின்றதுனால வெறும் இந்த 4 டேர்ம் மட்டும் எடுத்து நம்மளால கால்குலேட் பண்ணியே வந்து நம்மளால அப்ராக்சிமேட்டா ஒரு ஆன்சரை சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் அது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து 1.0242 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து வெறும் 1 பிளஸ் எக்ஸ் பவர் n அப்படின்ற எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியா இந்த கொஸ்டின் பண்ணிட முடியும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓகே, இந்த 1.002 வந்து நம்ம 1 பிளஸ் 0.002 அப்படின்னு எழுதணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் ஈஸியா நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பவர் n அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன்ல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் n அப்படின்றது எக்ஸ் பவர் 4 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு அகைன் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் NC4 NC4 பிளஸ் NC2 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து 1 பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 1 பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த வேல்யூ தான் தரும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு அகைன் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணலாம். நம்ம தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் 1 பிளஸ் எக்ஸ் பவர் n தனியா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு டேர்முக்கும் நம்மளால தனியா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண முடியும்.
ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து இப்படி கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ல வந்து நம்மளுக்கு பிளெயினா வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட்ல பார்த்தா இது வந்து 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் என் அப்படின்னு இருக்கிறதுனால இதுல வந்து எக்ஸ் அப்படின்னு இருக்காது. இதுல டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் ஈவன் பவர்ஸா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ அவங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கேட்கறதுனால நம்ம வந்து ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ வந்து நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 வரும், அதாவது 2 பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு செகண்ட் பார்ட்ல வந்து எக்ஸ் பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கும் போது அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து எக்ஸ் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கு, NC2வா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டேர்ம். ஸோ பிளஸ் பிளஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி செகண்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கிட்டா அது ரெண்டு கோஎஃபிஷியன்ஸும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து NC2 × NC1 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸ் பவர் 4 அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருந்து எக்ஸ் பவர் 4 எடுத்துட்டு செகண்ட் பிராக்கெட்ல இருந்து 1 எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் NC4 இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் சம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 கிடைச்சிரும். ஸோ வந்து அதுக்கு NC4 + NC2 + NC1 × NC2 தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. ஸோ இதுல மெயினா வந்து எப்படின்னா இந்த 1 + x + x² + x³ அப்படின்னு இருக்கிறத இது ரெண்டுத்தையும் பிரிச்சு எழுதி தனித்தனியா எழுதி அதே மாதிரி எதை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே எழுதினாலே இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து 1/x + x × sin x பவர் 10 அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ இதுல வந்து இதோட நடுநிலை உறுப்பு வந்து 7 × 7/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பனா நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து மிடில் டேர்ம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஃபார்முலா என்ன படிச்சோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவை வச்சு நம்மளால இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துட்டு வரலாம். இங்க வந்து n வந்து 10, அதாவது ஈவன் நம்பர் அப்படின்றதுனால இதோட மிடில் டேர்ம் வந்து என்னவா இருக்கும், 10/2 + 1th டேர்ம். அதாவது n வந்து இங்க ஈவனா இருக்கிறதுனால வெறும் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். அந்த ஸ்லைட்ல பார்த்தோம் n வந்து ஈவனா இருந்தா ஒரு மிடில் டேர்ம், இதே n வந்து ஆடா இருந்தா 2 மிடில் டேர்ம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இங்க வந்து n வந்து ஈவனா இருக்கிறதுனால வெறும் ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். இந்த ஒரு மிடில் டேர்ம் வந்து 6th டேர்மா இருக்கு இங்க 10/2 + 1. நெக்ஸ்ட் இந்த 6th டேர்ம் நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 6th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா 10c5 × 1/x பவர் 10 - 5 × x sin x பவர் 5 அதுதான் வந்து 6th டேர்ம். ஸோ இந்த டேர்மோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 7 × 7/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 63/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 252 × sin x வந்து நம்மளுக்கு sin x பவர் 5 வந்து நம்மளுக்கு வந்து 63/8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் sin x பவர் 5ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1/32 இருக்கு. ஸோ 1/32 வந்து 1/2 பவர் 5 இல்லையா. ஸோ sin x ஓட வேல்யூ வந்து 1/2 இருக்கும். ஸோ sin x 1/2னா எக்ஸோட வேல்யூ என்ன 30 டிகிரிஸ், அதாவது π/6. ஸோ இது வந்து ஜென்ரலா நம்மளுக்கு எழுதுறது வந்து x வந்து nπ + -1 பவர் n × π/6 அப்படின்னு எழுதலாம். பிகாஸ் π/6 அப்படின்றது வந்து 30 அப்படின்றது மட்டும் தான் குறிக்கும். பட் இங்க வந்து நம்மளுக்கு ஜென்ரல் டேர்ம் அப்படின்றது வேணும்ன்றதுனால nπ + -1 பவர் n × π/6 அப்படின்ற மாதிரி எழுதுறோம் நம்ம. ஸோ இதுல மெயினா வந்து நம்ம ஒரே ஒரு இதுதான் யூஸ் பண்றோம். n வந்து ஈவன் அப்படின்றதுனால வந்து நம்மளுக்கு வெறும் ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி மிடில் டேர்ம் 1 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த டேர்ம் கால்குலேட் பண்ணிட்டு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ அப்படியே கண்டுபிடிச்சிரும், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து அந்த ஃபார்முலாவை தவிர வேற எதுவுமே இதுல யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ல வந்து 7th டேர்மோட விரிவாக்கம், அதாவது இதை விரிவாக்கம் செஞ்சா இதுல இருக்க 7th டேர்ம் வந்து 729 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 7th டேர்ம்னா நம்மளுக்கு வந்து NC6 × அப்படின்ற மாதிரி NC6 × x பவர் n - 6 × a பவர் 6 அப்படின்ற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டேர்ம் வந்து 729 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து x அப்படின்றதுக்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து 9c6 × 3/³ பவர் 3 × √3 ln x பவர் 6 இது வந்து 729 அப்படின்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு.
ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணா அகைன் சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு வந்து ln(x power 6) வேல்யூ வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து இ அப்படின்னு இருக்கு. ஸோ ln(x) அகைன் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஸோ ln(x) அப்படின்றது 1ன்றதுனால எக்ஸ் வேல்யூ வந்து இயா தான் இருக்க முடியும். ஸோ இதுல வந்து அகைன் நம்ம பார்க்க முடியுது, இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அதாவது 7th டேர்ம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து அதை ஈக்குவேட் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிறது. ஸோ அதாவது மெயினா வந்து நம்ம கொஸ்டின்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்னா, ஜென்ரல் டேர்ம், அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டா அதுல ஜென்ரல் டேர்ம் அப்படின்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி, எக்ஸ் அண்ட் வேற என்ன வேரியபிள் இருக்கோ அதை வந்து நம்மளால எழுத தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதணுன்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மிடில் டேர்ம். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துட்டா அதுல வந்து என் ஈவனா இருக்கோ ஆடா இருக்கோ அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எத்தனை மிடில் டேர்ம் இருக்கு. ஸோ என் வந்து ஈவன்னா ஒரு மிடில் டேர்ம் இருக்கு, என் வந்து ஆட்னா வந்து 2 மிடில் டேர்ம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவேட் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ மெயினா வந்து நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ கொஸ்டின்ஸ்லயும் வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அபார்ட் ஃப்ரம் திஸ் இதுல இருக்க கொஸ்டின்ஸ் தவிர சில கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதாவது எல்லா கோஎஃபிஷியன்ஸும் ஆட் பண்ணா என்ன வருது, ஆல்டர்னேட்டிவா ஆட் பண்ணா என்ன வருது, வெறும் ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தனித்தனியா ஆட் பண்ணா என்ன வருது அப்படின்றதுலலாம் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து டைரக்டா அப்ளை பண்ற மாதிரியும் வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ண கண்டிப்பா வந்து அந்த கொஸ்டின் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சுட்டு நீங்க சால்வ் பண்ணா வந்து உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பைனாமியல் தியரம்ல பார்த்தது. இன்னொரு நாள் வேற டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.